அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களில் இருந்த எல்லா ஜனங்களையும் அழிக்கும்படியாக, தண்ணீரினால் அழிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர் சித்தம் கொண்டிருந்த போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், நோவா கர்த்தருக்கு பயந்து நீதிமானாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி நோவா நீதிமானாய் வாழ்ந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த எல்லா ஜனத்தையும் நான் அழிக்க போகிறேன், உன்னை மாத்திரம் நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்ற போகிறேன், நீ ஒரு பேழையை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக நோவா பேழையை செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை மழை வந்ததற்கு பிறகு மழையை பார்த்துவிட்டு நான் இந்த பேழையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நோவா சொல்லலை. நோவாவுடைய நாட்களில் அதற்கு முன்பாக நோவா மழையையே பார்த்ததில்லை. மழை பெய்ததாக வேதத்தில் போடப்படவில்லை. மழையே பார்க்காத நோவா 40 நாட்கள் மழை வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அதை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டினதுனால ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை சந்தேகிக்காம, ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை, வசனத்தை, ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்கள் நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, நிச்சயமாகவே இந்த உலகத்தின் பயங்கரங்களுக்கு, உலகத்தின் அழிவிற்கு, உலகத்தின் நாச மோசங்களுக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்காம அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.